ட்ரைனிங்லாம் காட்டவே மாட்டேங்கிறத பர்றா எங்கே நிற்கிது பாரு காட்டுவில் ஹெட்ஃபோனு டே அங்கேயே வச்சுட்டுக்கிறேன்டா. கைஸ் வீட்டில் வெள்ளம் வந்து பார்த்துருக்கீங்க, வீட்டு பக்கத்தில் வெள்ளம் வந்து பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்கள் வெள்ளம். ஓ வெள்ளம்னா இதான அர்த்தம். என்னடா இது ஏதோ காட்டு உள்ளிட்டுன்னு வரீங்க. என் அம்மா திட்டுவாங்கடா டே இந்தமாரி காட்டுலாம் போனால். நம்மெல்லாம் பாண்டிச்சேரியில் எப்படி தான் வருமோன்னு தெரியல, எப்போ தான் வருமோன்னு தெரியல. என்ன தான் பீச் இருந்தாலும் இந்தமாரி ஒரு அழகிய காட்சியை பார்க்கும்போது மனசு இயங்குது தான். ஹாய் காய்ஸ், நான் ட்ரெண்டிங் ட்ராவலர். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இலக்கலை முடிச்சுட்டு ஐயோ பேர் மாதிரி பாருங்கள், இல்லிக்கல்ல முடிச்சுட்டு பேக் சைடு, அதாவது இல்லிக்கல் பேக் சைடை முடிச்சுட்டு மூணார் நோக்கி ஒரு பயணத்தை போட்டுட்ருக்கோம். அருமையாக இருக்குது. இந்த பக்கம் காடு, இந்த பக்கம் நதி, நடுவில் ரோடு. நம்ம பயணத்தை தொடரும் போது பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ டைம் இல்லை நமக்கு, ஏன்னா ஏதோ செக் போஸ்ட் மூடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கதைன்னு தெரில. கேரளாவில் மட்டும்தாங்க ஸ்பீட் பிரேக்கரே கிடையாது, ஆனால் ஃபைன் பயங்கரமாக அடிப்பாங்க. ஜாலியாக ரைட் பண்ணுறதா இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் இருட்டிடும், விளாக் பண்ண முடியாது. மூணார் போய் தான் டைரெக்டாக பண்ணுற மாரி இருக்கும். நான் தான் சொன்னேன்ல, போன அந்த ஊட்டி சீரீஸில் ஈக்கோ மோடுக்கும் இதுக்கும் பார்ப்பேன், பெட்ரோல் ஒரே சேமாக இருந்தால் வண்டியை போட்டு அப்படியே நடிக்க வேண்டியதான். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா ஈக்கோ மோடு வந்து என்ன ஆச்சுன்னா வண்டி ஸ்ட்ரகிள் ஆகும், பட் ஆனால் மைலேஜ் ஓரளவுக்கு கொடுக்கும். பர்ஃபார்மன்ஸ் மோடு வண்டி ஸ்ட்ரகிள் ஆகாது, மைலேஜ் அதுவும் ஓரளவுக்கு கொடுக்காது. அதனால் நம்ம சரி பெட்ரோல் போகணுன்னு முடிவு பண்ணியாச்சு, ட்ராவல் பண்ணணுன்னு இன்னமும் முடிவு பண்ணியாச்சு. அடியே அடிப்ப வேண்டாம், ஓரளவுக்கு ஓட்டிகிட்ருக்கேன் ஜாலியாக. இந்த ரோடு பிரியுது, இப்படி ஒரு ரோடு போகுது, அப்படி ஒரு ரோடு போகுது. எந்த ரோடு இல்லை, இது எண்ட் ஆஃப் த ரோடு, இதான் கரெக்டான ரோடு. ஹெட்ஃபோனு அங்கே வச்சுட்டா ஒரு இடத்துல. ஹெட்ஃபோனு டே அங்கேயே வச்சுட்டுக்கிறேன்டா. இது கீழே வச்சேன் பாடுறா, இதுக்குள்ளே இப்படி சொருணும்டா, இதுக்குள்ளே இருக்கா? அப்படியே விடு, எடு. கைஸ் வீட்டில் வெள்ளம் வந்து பார்த்துருக்கீங்க, வீட்டு பக்கத்தில் வெள்ளம் வந்து பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்கள் வெள்ளம். ஓ வெள்ளம்னா இதான அர்த்தம். இங்கே பாரு, ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் எவ்வளோ பெரிய அருவி ஓடுது பாருங்கள், அவ்வளோ அழகாக. கரெக்டாக மூணார் போகிற வழி, இலிக்கல் வழியாக போயிட்டு இலிக்கல்லில் பார்த்துட்டு மூணார் போகிற வழி இது. வீட்டு பக்கத்துலேயே ஒரு அருவி சவுண்டோட ஒரு நேச்சுரல் சவுண்டு, எந்த ஒரு ஆரன் சவுண்டு இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு ஒரு தூக்கம் தூங்கலாம். வா, அந்த நதி சத்தம் கேட்கும்போது நம்மளை ஏதோ பண்ணுது. சூப்பராக இருக்கும் போல் மான்சூன் டைமில் வந்தால். நல்லா அடி மழை பெய்யல, நமக்கு என்னமோ அது வந்து பார்க்க நல்லாயிருக்கும். ஜஸ்ட்டு ஒன் டே ஒரு 2 டே வந்து என்ஜாய் பண்ணுவோமா. வாழ்க்கை ஃபுல்லாக இங்கே இருக்கிறவங்க அதை பார்த்து கஷ்டத்தான் படுவாங்க. எப்படா அந்த மழை நிற்கும், எப்படா இந்த மாதிரி இதாக அந்த மாதிரி திங்க் பண்ணுவாங்கள்ல. நமக்கு ஒரு ஜாலி என்டர்டெயின்மெண்ட்டு.
அவங்க ஒரு வாழ்க்கை அது நல்லா நடக்கும் அடுத்து அப்படின்ற ஒரு பயத்தோடு இருக்கணும். ஓகே. ஆ அதை ஊற்றுட்டு வர்றேன் மேலேருந்து. குளிக்கலாம் போல். ஆனால் என்ன தண்ணி தெரியலையே, ஃபால்ஸ் தண்ணியா அழுக்கு தண்ணியா தெரியலையே. ஊற்றுட்டு வரேன் அங்கேருந்து. இப்போ கைக்குது. டெக்னாலஜியா? ஓகே கைஸ், கிளம்புவோம் இந்த இடத்த விட்டு. போகிற வழியில் என்னென்ன இந்தமாரி பியூட்டிஃபுல்லாக பிளேஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அங்கேருந்து வருது. அங்கேருந்து அப்படி ஸ்கேட்டிங் ஒன்றே வந்தோன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கேற்ற மாரி ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா சரியாக இருக்குல்ல. நம்ம எல்லாம் பாண்டிச்சேரியில் எப்படி தான் வருமோன்னு தெரியல, எப்போ தான் வருமோன்னு தெரியல. என்ன தான் பீச் இருந்தாலும் இந்தமாரி ஒரு அழகிய காட்சியை பார்க்கும்போது மனசு ஏங்குது தான். மழை பெஞ்சுது போல. திரும்பா இப்படியா? என்னடா இது, ஏதோ கார்ட்டூன் இட்டுன்னு வரீங்க? என் அம்மா திட்டுவாங்கடா டே இந்தமாரி கார்ட்டூன்லாம் போனா. அந்த ஷார்ட்கட்னு வந்து சாவடிக்கிறான்டா அவன். இந்த பர்றா எங்கேயோ போதுடா, மேலே போகணுண்டா, அது மேலே ஏறணும்டா. டே அப்படி போண்டா, அதில் போண்டா. அதில் போகணும். இதில் அதோ இருக்குது பேர். எங்கடா ஃபால்ஸ் ஆண்டாக்குது, அதோ பர்றா நேரா. செவா ஃபால்ஸ் பார்த்துட்டு போவோம் வா. இதுவா? ஐய் ஊடுடா இது.
நான் போனதாண்டா கரெக்டான ரூட்டு. நண்பா மொதல் தான் வந்துட்டேன், பின்னாடி ஃபால்ஸ் இருக்குது பார்த்துட்டு போயிடுமா? டேர்னிங்லாம் காட்டவே மாட்டேங்குது. அதை பாரு எங்கே நிற்கிது பாரு காட்டும்ல அங்கே நான் திரும்ப நம்பரு அந்த இது மட்டும் தான் எனக்கு தான் நிறையா காட்டுது. அந்த டேர்னிங் தானே கரெக்டு, இதுங்களாம் வழியே இல்லைடா. நான் அங்கேயே பார்த்துட்டா. எது நேரா பிரே வழி காட்ட மாட்டேங்குது, வேறு இடத்துக்கு காட்டுது. சிவா நண்பா ஃபால்ஸ் போயிட்டு போயிடுவோம். மூணார் போகிறதுக்கு ஒரு ரோடு பார்த்தோம், அது ஏதோ ஒரு வழி காட்டுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அடர்ந்த காட்டுக்குள்ளே போனால் ஆனால் மேப் இன்னமும் காட்டுது. எங்கன்னா மேப்பு ஃபுல் பண்ண போதா இன்னும் எங்கள் ரோடே காணோம். லோகுதான் ரோடு. ஐயோ எங்கே இன்னும் விட போகுது தெரியும். கூகுள் மேப் நம்பி வந்து இங்கே பாரு, இந்த கூகுள் மேப்பு தான் போகணும். அவனுக்கு வரட்டும். யாரா அவனுக்கு ப்ரொமோஷனல் கால் ஃபோன் யாரானுவா? சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.